வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, திமுக கூட்டணி பக்கம் தேமுதிக வந்தாங்கல்ல, அதன் பிறகு தமிழக மீடியாக்கள் ஒரு தலைப்பில் செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க. தலைப்பு என்னன்னா, தக்க வைத்த பாஜக தவறவிட்ட அதிமுக அப்படிங்கிற தலைப்பில் செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன தக்க வைத்த பாஜக? 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது தமிழகத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணி அமைந்ததில் என்டிஏ. அந்த என்டிஏல இருந்த எல்லா கட்சிகளும் இப்பையும் என்டிஏல இருக்கு. ஒரு கட்சியை கூட பாஜக தவற விடலை. எல்லாமே 2024 எப்படி இருந்தாங்களோ 2026 அப்படி தான் இருக்காங்க. அதுதான் தக்க வைத்த பாஜக. தவறவிட்ட அதிமுக அப்படிங்கிறது என்ன? 2024 தேர்தல் சமயத்தில் கடைசி நேரத்தில் பாஜகவுடைய முதுகில் குத்துனாங்க அதிமுக. டெல்லியில் நடந்த என்டிஏ மீட்டிங்ல எல்லாம் கலந்துக்கிட்டு திடீர்னு யாரும் எதிர்பாராத நேரத்தில் கூட்டணியை விட்டு வெளியேறினாங்க. கூட்டணியை விட்டு வெளியேறினா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் தனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற காரணம். ரெண்டாவது, திமுக கூட்டணி உடையும் அப்படிங்கிற ஆசை. இந்த ரெண்டு ஆசைகளின் அடிப்படையில் தான் பழனிசாமி அவர்கள் என்டிஏவை விட்டு வெளியேறினார். ஆனால் நடந்தது என்ன? ரெண்டு ஆசையும் நிறைவேறலை. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு விழுகலை, திமுகவுடைய கூட்டணியும் உடையலை. அப்போ 2024 நம்ம எடுத்த முடிவு தப்பு, பாஜக கூட்டணியை விட்டு நம்ம வெளியேறி இருக்கக்கூடாது அப்படின்னு இபிஎஸ் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2026 அதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் போயிடும். அப்போது பாஜகவுடைய சப்போர்ட்டு நமக்கு தேவை அப்படின்னு உணர்ந்து டெல்லி தலைவர்களை பலமுறை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்துகிறாரு இபிஎஸ். 2024 பொது தேர்தலில் அப்போ அதிமுகவை நம்பி கூட்டணிக்கு வந்தது ரெண்டு கட்சி. ஒன்று தேமுதிக, இன்னொன்று எஸ்டிபிஐ. ரெண்டு பார்ட்டி உள்ளே வந்தாங்க. இப்போ ரெண்டு பார்ட்டியும் அதிமுகவை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுதான் தக்க வைத்த பாஜக தவறவிட்ட அதிமுக அப்படிங்கிற தலைப்பில் தமிழக மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க. என்டிஏக்குள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளே வந்தாங்கல்ல, அண்ணாமலையுடைய முழு முயற்சினால தான் அது நடந்துச்சு. அண்ணாமலை தொடர்ந்து டிடிவி தினகரன்ட்ட கூட்டணிக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை கோரிக்கையை முன்வச்சு அந்த கோரிக்கையை ஏற்று, ஏன்னா டிடிவி தினகரனுக்கும் அண்ணாமலைக்கு நல்ல ஒரு நட்புறவு இருக்குது. நண்பர் அண்ணாமலை அப்படின்னு தான் டிடிவி தினகரன் அண்ணாமலையை குறிப்பிடுவார். எப்போவுமே நண்பர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் டிடிவி தினகரன் அதிமுகவுடைய தலைமையை ஏற்று என்டிஏக்குள்ளே வராரு. ஸோ அதன் பிறகு தான் திமுக கூட்டணிக்கு என்டிஏ டஃப் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பார்வை உருவானுச்சு. அப்போது என்டிஏவை ஸ்ட்ராங் படுத்தினதில் அண்ணாமலைக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. இன்னொரு டாக்கும் இருக்குது. இப்போ தேமுதிக திமுக பக்கத்து போயிருக்காங்களே, அமித்ஷா நினச்சிருந்தா தேமுதிகவை என்டிஏக்குள்ளே கொண்டு வந்திருக்க முடியும். அமித்ஷா நினச்சிருந்தா அதை பண்ணியிருப்பார். ஆனால் அமித்ஷா நினச்சிருக்க மாட்டார். ஏன்னா தேமுதிகவுக்கு 1% கூட ஓட் ஷேர் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி நிலைமைக்கு 0.5% தான் தேமுதிகவுடைய ஓட் ஷேர். அவங்க திமுக கூட்டணிக்கு போகிறதுனால நமக்கு லாஸ் கிடையாது அப்படின்னு அமித்ஷா மற்றும் பாஜக மேலிடம் பழனிசாமியோடு நடத்திய ஆலோசனையில் முடிவுகள் கிடச்சிருக்கும். அதனால தேமுதிகவை போனால் போயிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க அப்படின்னு சில டாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த செய்திகளை பற்றி உங்கள் பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். திமுக ஒரு சின்ன கட்சியாக இருந்தாலும் விட மாட்டுறாங்க, கூட்டணிக்குள்ளே இழுத்து போட்டுடுறாங்க. திமுக இந்த பாதையில் போகிறாங்க. ஆனால் என்டிஏ இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கோட்டை விடுறாங்களே. ஓபிஎஸ்ஸை இழுத்து போட்டிருக்கலாம், ஆனால் இப்போ வரைக்கும் ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு கேள்விக்குறியாகவே இருக்குது. இது மாதிரி சின்ன சின்ன வாய்ப்புகளை பழனிசாமிக்காக என்டிஏ கோட்டை விடுற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டோம் சில பாஜக தொண்டர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் 3வது அணுசக்தியால் இயங்கும் பேலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் ஐஎன்எஸ் அரிதாமன் இருக்குல்ல, அது ஏப்ரல் மே மாதம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது அப்படிங்கிற ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் கிடச்சிருக்கு. ஐஎன்எஸ் அரிதாமன் வர ஏப்ரல் மே அப்போ நம்ம நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கான். ஃபென்டாஸ்டிக் நியூஸ். இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, ராமதாஸ் இருக்கார்ல, அவர் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டார். தேர்தல் ஆணையம் மாம்பழ சின்னம் அன்புமணி இருக்கக்கூடிய தரப்புக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திட்டாங்க தேர்தல் ஆணையம். உடனே ராமதாஸ் தரப்பு மாம்பழ சின்னத்தை முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் கேஸ் போட நீதிமன்றம் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் கிடச்சிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்போனா மாம்பழ சின்னம் அன்புமணி இருக்கக்கூடிய தரப்புக்கு தான் அப்படிங்கிறது நீதிமன்றத்தாலையும் மறுமுறை உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.